ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் ஆல்பம் கூல். இன்னைக்கு நான் ஒரு தமிழ் கதையோட வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம கதையோட தலைப்பு சாட்சி சொன்ன மரம். ஒரு கிராமத்துல 2 வியாபாரி இருந்தாங்க. அதுல ஒருத்தன் பேரு நல்ல புத்தி, இன்னொருத்தன் பேரு கெட்ட புத்தி. அவங்க வியாபாரத்துக்காக பக்கத்து கிராமத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அந்த காட்டுக்கு போறதுக்கு கொஞ்ச நேரம் நடந்து போகணும். நடுவுல ஒரு ஆறு வரும், அந்த ஆத்த கடந்து போகணும். அதே சமயம் ஒரு காடு வரும், அந்த காட்டையும் தாண்டி போக வேண்டியதா இருந்தது. அந்த கிராமத்துக்கு போயிட்டு அவங்க வியாபாரம்லாம் நல்லா முடிச்சுட்டாங்க. 2-3 நாள் அங்க தங்கி இருந்துட்டு வியாபாரம்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வீடு திரும்ப நினைச்சாங்க. நல்ல புத்திக்கு பாத்தீங்கன்னா வியாபாரம் ரொம்ப நல்லா நடந்திருந்தது. அவரு 1000 பொற்காசுகளை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு. ஆனா கெட்ட புத்திக்கு பாத்தீங்கன்னா வியாபாரம் சரியாவே நடக்கல. அவரு எந்த காசும் சம்பாதிக்கவே இல்லை. உடனே நல்ல புத்தி சொன்னா, நீ கவலைப்படாத, நான் தான் 1000 பொற்காசுகள் வச்சிருக்கேன்ல, நம்ம 2 பேரும் அதை பங்கு போட்டுக்கலாம். நீ 500 வச்சுக்கோ, நானும் 500 வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு 500 அவங்க பங்கு போட்டுக்கிட்டாங்களாம். நடந்து வர வழியில ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆறை தாண்டி காட்டை தாண்டி தான் அவங்க போகணும். அப்ப அந்த கெட்ட புத்தி சொன்னா, இத பாரு, நம்ம கையில காசு வச்சிருக்கோம், இதோட நம்ம பயணிக்கிறது நல்லது இல்ல. வழியில கொள்ளைக்காரர்கள் இருக்கலாம், இல்லைன்னா என்ன வேணா நடக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற காசை நம்ம இங்க புதைச்சு வச்சிருவோம், நமக்கு எப்பெல்லாம் தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த கெட்ட புத்தி சொன்னானா. இப்படி நம்ம பண்ணோம்னா யாருக்கும் தெரிய கூட தெரியாது அப்படின்னு சொன்னானா. நல்ல புத்தி இதை யோசிச்சு பார்த்தானா. ஆமா, இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சானா. அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தடியில 2 பேரும் குழிய தோண்டினாங்க. குழிய தோண்டி அந்த பொற்காசுகள் எல்லாம் வச்சாங்க. பொற்காசுகள் எல்லாம் வச்சுட்டு நல்லா அந்த குழிய மூடிட்டு மேல அடையாளத்துக்கு ஒரு பெரிய பாறாங்கல்ல வச்சாங்க. அப்ப அவங்க 2 பேரும் முடிவு பண்ணாங்க, சரி நம்ம பணத்தை புதைச்சு வச்சிட்டோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். எப்ப நமக்கு பணம் தேவைப்படுதோ நம்ம 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. இப்படி யோசிச்சுட்டு நல்ல புத்தியும் கெட்ட புத்தியும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே கெட்ட புத்தி என்ன பண்ணா, கடகடன்னு அந்த காட்டு வழி பாதையில அந்த குழிய தோண்டி அத்தனை பொற்காசுகளையும் எடுத்துட்டு போயிட்டா. நல்ல புத்திக்கு இது தெரியவே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு நல்ல புத்தி சொன்னா, எனக்கு இப்ப கொஞ்சம் காசு தேவைப்படுது, வரியா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அந்த குழியை தோண்டி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா. அந்த கெட்ட புத்தியும் சரி ஓகே அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. வந்துட்டு அந்த குழிய திறந்து பார்த்தா அதுக்குள்ள பணமே இல்ல. கெட்ட புத்தி உடனே முந்திக்கிட்டான். உன் புத்திய நீ காமிச்சிட்டல, நான் இல்லாத போது எல்லா பணத்தையும் நீயே எடுத்துக்கிட்டல அப்படின்றான். அப்ப நல்ல புத்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அவன் சொல்றான், நான் தானே உனக்கு இந்த பணத்தையே கொடுத்தேன், எனக்கு இந்த மாதிரி தேவைன்னா நான் ஏன் உனக்கு அந்த பணம் கொடுத்துருக்க போறேன், என்ன போய் நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அப்படியே நல்ல புத்திக்கு கொஞ்சம் சந்தேகமும் வந்துருச்சு. எனக்கு என்னமோ நீ தான் எடுத்திருப்ப அப்படின்னு நல்ல புத்தி கெட்ட புத்தியை பார்த்து சொன்னான். இதனால நல்ல புத்திக்கும் கெட்ட புத்திக்கும் பயங்கர சண்டை வந்துருச்சு. அப்ப நல்ல புத்தி சொன்னா, வா இனிமே இது சரிப்பட்டு வராது, நம்ம இந்த வழக்கை கொண்டு போய் பஞ்சாயத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னான். இப்ப 2 பேரும் சரி அப்படின்னுட்டு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த வழக்கு மன்றத்துல வழக்காளர் கேட்டாரு, ஏதாவது சாட்சி இருக்கா? 2 பேரும் சொல்றீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து குழியில பணத்தை புதைச்சு வச்சிருக்கீங்கன்ட்டு, இதுக்கு என்ன சாட்சி இருக்கு அப்படின்னு அந்த வழக்காளர் கேட்டாரு. அதுக்கு நல்ல புத்தி அப்படியே யோசிச்சுட்டு சொன்னா, எங்களுக்கு வேற யாரையும் தெரியாது, நாங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த வேலையை பண்ணோம், வேற யாரும் எங்களுக்கு சாட்சி இல்லை அப்படின்னு சொன்னா. உடனே அந்த கெட்ட புத்தி சொன்னா, அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரம் தான் எனக்கு சாட்சி, அந்த மரம் கூடவே இருந்து எல்லாத்தையும் பார்த்துச்சுல அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த வழக்காளர் சொன்னாரு, சரி வாங்க நாளைக்கு நம்ம புறப்பட்டு அந்த மரத்தையே போய் கேட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்படி முடிவானதுக்கு அப்புறமா அவன் குடுன்னு சொன்னா, அப்பா இன்னைக்கு வழக்கு மன்றத்துல முடிவாயிருக்கு, நாளைக்கு எல்லாரும் அந்த மரத்துக்கிட்ட வந்துருவாங்க, வந்த உடனே நீ என்ன பண்ணு, அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கோ. அவங்க யாராவது கேட்டாங்கன்னா யார் இந்த வேலையை பண்ணது அப்படின்னு கேட்டாங்கன்னா நல்ல புத்தி தான் அந்த பணத்தை எடுத்தான் அப்படின்னு நீ மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு சொல்லிடு எல்லார்கிட்டயும் அப்படின்னு அந்த கெட்ட புத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னான். அப்பா அவங்க அப்பா கெட்ட புத்தி கிட்ட சொன்னாரு, இல்ல தம்பி வேணாம், இது பண்றதெல்லாம் நல்லது கிடையாது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா பிரச்சனையில தான் மாட்டிப்போம் அப்படின்னு அவங்க அப்பா கெட்ட புத்தி கிட்ட சொன்னார். அந்த கெட்ட புத்தி அவங்க அப்பாவையே மிரட்டிட்டான். நான் சொன்னதான் நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டான். வேற வழி இல்லாம அவங்க அப்பா போய் அந்த மரத்தோட பொந்து கிட்ட ஒழிஞ்சுக்கிட்டாரு. மறுநாள் காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நல்ல புத்தியும் கெட்ட புத்தியும் அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டாங்க. ஊர் வழக்காளர், ஊர் மக்கள் எல்லாரும் அங்க கூடிட்டாங்க. அப்ப அந்த ஊர் வழக்காளர் அந்த மரத்துக்கிட்ட கேட்டாரு, இந்த பணத்தை திருடினது யாரு அப்படின்ட்டு.
அப்போ உடனே அந்த மரத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிற கெட்ட புத்தியோட அப்பா சொல்லிட்டாரு, நல்ல புத்தி தான் அந்த பணத்தை திருடினா அப்படின்ட்டு. இப்போ எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நல்ல புத்திக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதுக்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு டவுட் வந்துருச்சு. உடனே நல்ல புத்தி என்ன பண்ணா, வெள்ளி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுல தீ பத்த வச்சு அந்த தீய கொண்டு போய் அப்படியே அந்த பொந்துக்குள்ள போட்டுட்டான். அந்த பொந்துக்குள்ள யார் இருந்தாங்க, கெட்ட புத்தியோட அப்பா. அவரோட கையில அப்படியே தீ சுட்டுருச்சு. ஊன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கத்திக்கிட்டே அந்த பொந்துல இருந்து வெளியே குதிச்சிட்டாரு. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, கெட்ட புத்தியோட அப்பா தான் அந்த பொந்துக்குள்ள இருக்காரு அப்படின்ட்டு. இந்த வழக்காளருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. கெட்ட புத்திக்கும் அவங்க அப்பாவுக்கும் நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த 1000 பொற்காசுகளையும் அந்த நல்ல புத்தி கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கதையோட நீதி உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் நிறைய கதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனல் ஆர்வம் கோலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திக்கலாம். பாய்.